சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் அப்படி இழுபறியாக இருக்கிற ப்ரொமோஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே பட்டுன்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடனடியாக கிடைக்கும். மகர ராசியில் வர்றதுனால விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்கிறனால இவங்களோட முயற்சிகள், இந்த விஷயங்கள் அவ்வளவுமே செம சூப்பராக சக்ஸஸ் ஆகும். சூப்பர் சார். தொட்டது தொடங்கும் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அங்கே வந்து சூரியனோட இது கிடைக்குது. அப்போ இவங்க எந்த விஷயத்தை இப்போ தொட்டாலும் உடனே சக்ஸஸ் ஆகும். இவங்க கேட்பீங்களா, இடம் வாங்கலாமா, புது பிஸ்னஸ், கல்யாண வேலை, எதை தொட்டாலும் இவங்களுக்கு இப்போ சக்ஸஸ். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை மூலம் இருந்த சின்ன பிணக்குகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஸ்மூத் ஆகும். தந்தை மூலம் ஏதாவது விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அழகாகவே மூவ் ஆகிட்டு வந்துடுவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் ஜோதிடர் சோமசுந்தரம் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கார்த்திகை, மார்கழி 2 மாதத்துக்கான ராசி பலன் நம்ம பார்த்தோம். ஒரு மாதமும் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்துல எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார். ஸோ நீங்க ஒரு வணக்கம் வச்சுட்டீங்கன்னா நம்ம அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். முதல்ல வழக்கம் போல் ஒரு விநாயகர் பாடல் பாடிட்டு உள்ளே போய்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக தை மாதம் அப்படிங்கிறது என்னென்னா, சூரியனோட சுழற்சி வந்து தை மாதத்தில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசியிலேருந்து அது வந்து இதை நோக்கி போகிறது, கடகம் வரைக்கும் போகிறது வந்து உத்தராயணமோ, அங்கேருந்து இங்கே வர்றது தட்சிணாயன்னு சொல்லுவோம். அயனமாக 2 அயனமாக பிரித்து வருஷத்தை வந்து எப்போவுமே டீல் பண்ணுவாங்க. அப்போ அங்கே முடிஞ்சு இங்கேருந்து வந்து இப்போ என்னென்னா, இப்போ மகரத்துக்குள்ளே என்ட்ராதுனால தான் அதுக்கு பேர் என்ன மகா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சங்கராந்திங்கிறது உலகத்திலே வந்து சூரியனுக்கு ஒரு வழிபாடு பண்ணி சிறப்பாக கொண்டாடுற ஒரே ஃபங்க்ஷன் என்னென்னா தை மாதம். அது மாதிரி இருக்கிற 6 ஐந்தறிவு ஜீவன் சொல்லக்கூடிய மாடு இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய இந்து கலாச்சாரம் உள்ள ஒரு நல்ல விஷயம் தை மாதத்தில் உள்ள விசேஷங்களான விஷயம். இது வந்து விஷயம் வந்து அது. அப்போ நமக்கு எவ்வளோ உதவி பண்ணுது. அந்த காலத்தில் விவசாயம் ஃபுல்லாக மாடை வச்சு தான், அப்புறம் பால் கொடுக்குது. அப்போ அதனால் அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு எப்படியாவது ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி அதில் வந்து முக்கியமாக மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னால் ஒருத்தர் சந்திக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு சமுதாய ஒற்றுமை, உறவினருடைய ஒரு இணைவு, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்காக தை கொண்டு வரதுனால என்ன, அதனால் தையில் என்னென்னா எப்போவுமே அறுவடை நடக்கும். அப்போ கையில் பணம் வந்துடும். அப்போ தை பிறந்தால் வழி பிறந்துன்றாங்க. அப்போ கல்யாணத்துக்கெல்லாம் மார்கழி இதிலெல்லாம் பார்த்து பேசி வச்சவங்க தை பிறந்தவொடனே ஈஸியாக அவங்களுக்கு அடுத்த விஷயங்களை மூவ் பண்ணதுக்கு என்னென்னா கையில் பணம் இருக்கும். அறுவடை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பணம் இருக்கும். இது அந்த காலத்தில் சொன்னது. அப்போ இது சொன்ன விஷயம் மாதிரியே என்ன ஆகுதுன்னா, தையிலேருந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ப்ராஸ்பரஸ் இருக்கும், எல்லாருக்குமே குறைவு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் விஷயம். அடுத்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி சூரியன் 11ஆம் வீடு லாபஸ்தானாதிபதி. அவர் துலாமிலிருந்து கரெக்டாக 4வது வீட்டுக்கு உள்ளே வர்றார். அப்போ 11 கூடியவர் 4இல் வருகிறார். சுகம் 4ஆம் இடம்ங்கிறது சுகம். அப்போ நல்ல தூக்கம், நல்ல தாம்பத்தியம், அந்த விஷயங்கள் லாபம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் அப்படி இழுபறியாக இருக்கிற ப்ரொமோஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே பட்டுன்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடனடியாக கிடைக்கும். நீங்க சொன்ன அந்த சூப்பர் ராசியில இது ஒண்ணு வரும். ஏன்னா துலாம் ராசிக்கு இன்னும் ஏப்ரல் மே வரைக்கும் குரு பார்வை இருக்குது. அப்போ ஏப்ரல் மே வரைக்கும் நம்ம பலன் சொன்னாலும் இதே தான் சொல்லிட்டு துலாம் ராசிக்கு குரு பார்வை கண்டினியூவாக இருக்குது. நடுவில் தான் இல்லை, ஒரு 2 மாதம் இல்லை, வர திருப்பி குரு ரிவர்ஸில் போனதுனால துலாமுக்கு 5ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ துலாம் ராசிக்கு என்ன பிரச்சனைகளும் பெருசாக கிடையாது. ஏப்ரல் மே வரைக்கும் அவங்க அழகா மூவ் ஆகிட்டா தான் இருப்பாங்க. ஓகே, நிம்மதியா இருக்கலாம். என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ. உத்தியோகத்தில் உயர்வு, சம்பளம் உயர்வு, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், ஏன்னா 11க்கு வர்றதுனால வரும். அப்போ சுகம் வந்து டபுள் ஆகும்.
ஓகே. ஒரு சிங்கிள் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட் டபுள் எவ்வளவு பெரிய விஷயம் சார் ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதம் அவங்களுக்கு. ஓகே. சுகம் வந்து 11ல் வர்றதுனால லாபமாகவே முடிஞ்சு அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே சார். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றும் கிடையாதுங்க, நல்ல நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா குரு பார்வை வரும்போது எதை வந்தாலும் அவர் மேனேஜ் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பாரு. அங்கே ஆல்ரெடி ஒரு பாடி கார்டை கொண்டு வந்துட்டாங்க, பாதுகாப்பு வச்சுட்டு பாதுகாப்பு அடுத்தது இருக்குது. அவர் வராரே அப்படின்றதுனால குரு முன்னாலே இருக்கிறதுனால அவங்க வந்து எந்த விஷயத்துக்கும் பெருசாக ஒரி பண்ணிக்கிட வேண்டியது இல்லை. துலாம் நல்லாவே போய்கிட்டு இருக்கும். ஓகே சார். விருச்சகம். அடுத்த விருச்சகம் ராசி. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ஒரு சிறப்பான இது உண்டு இந்த மாதம். ஏன்னா விருச்சிக ராசியிலேருந்து கிட்டத்தட்ட விருச்சிகம், தனுசு, மகரம். அப்போ விருச்சிக ராசிலேருந்து 3ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றாரு. விருச்சிகன் எப்பவுமே அந்த விருச்சிகக்காரங்க வாய் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லுவோம், டப்புன்னு கொட்டிடுவாங்க போயிடுவாங்கங்கிறது. ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் நீசம்னு கொடுப்பாங்க. 4ஆம் வீட்டுக்கு விருச்சிக ராசிக்காரங்களும் எப்பவுமே கொஞ்சம் சிக்காகவும் இருப்பாங்க, எப்பவுமே வரக்கூடியது. ஏன்னா 4ஆம் வீடு சுகஸ்தானத்துக்குரிய சந்திரன் விருச்சிகத்தில் நீசமாவார். அப்போ சுகஸ்தானம் அதிபதி அங்கே கெட்டு போகிறாரு அப்படிங்கிறது. ஒரே கோயில் குளம் சுற்றுற மென்டாலிட்டிலாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். ஏன்னா கேது அங்கே உச்சமாகிறதுனால கோயில் குளம் நிறைய சுற்றுவாங்க, ஆன்மீக சிந்தனை இருக்கும். பேச்சுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியம், எப்பவுமே உண்டானது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மாதத்துக்கு அவங்களுக்கு பேச்சு ஸ்தானம், அதுக்கப்புறம் பணப்புழக்கம், இது எதுவுமே அவங்களுக்கு தொந்தரவு கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கார். ஓகே. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் தனுசு, மிதுனத்திலேருந்து நேராக குரு அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. இன்னும் ஏப்ரல் மே வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே. உண்மையா இவங்களுக்கு தான் வந்து தை பிறக்குதுன்னு நினைக்கிற வழி பிறக்கிற மாதிரி நேரம் அது வரைக்கும் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ 3ஆம் இடம் சூரியனோட பரல்கள்னு சொல்லணும்ல. அப்போ 3ஆம் இடத்துல சூரியனோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனோட பரல்கள் கிடைக்கும். மகர ராசியில் வர்றதுனால விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்கிறனால இவங்களோட முயற்சிகள், இந்த விஷயங்கள் அவ்வளவுமே செம சூப்பராக சக்ஸஸ் ஆகும். ஓ சூப்பர் சார். தொட்டது தொடங்கும் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அங்கே வந்து சூரியனோட இது கிடைக்குது. அப்போ இவங்க எந்த விஷயத்தை இப்போ தொட்டாலும் உடனே சக்ஸஸ் ஆகும். இவங்க கேட்பீங்களா, இடம் வாங்கலாமா, புது பிஸ்னஸ், கல்யாண வேலை, எதை தொட்டாலும் இவங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு தேவையான பணம் 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பணமும் வரும், எந்த விஷயத்தையும் இவங்க தைரியமாக நம்பி இறங்கி போயிருக்கலாம். 12 கூடிய சுக்கிரன் தை பிறக்கும் போதே உள்ளதான் இருக்கிறாரு. சிறு சிறு என்ன சொல்லுது, விரைய செலவுகளும் சிறு சிறு இருக்க தான் செய்யும். ஏன்னா நேராக 7 கூடியவன் கணவன் வழியில் மனைவி வழியில் கொஞ்சம் சிறு சிறு விரைய செலவுகள், அது சந்தோஷ செலவாக செலவழிச்சிக்க வேண்டியதான். ஓகே. வைத்தியத்துக்கு செலவழிக்க போது சுப செலவாக செலவழிச்சாங்கன்னா அவங்களுக்கு முயற்சி எல்லாமே இவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த இதில் நல்லாவே இருக்கும். முயற்சி அப்படிங்கிற விஷயம் 100க்கு 200% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சூரியனே அந்த 3ஆம் இடத்தை ஆக்கிரமித்து பலப்படுத்துறாரு. அப்போ நல்லாவே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே. கவலைப்படாம இந்த மாதம் வந்து என்னெல்லாம் முயற்சி எடுக்கணும், இல்லைன்னா எதெல்லாம் வந்து இது வரைக்கும் கை கூடாம போச்சு அது எல்லாமே நடத்தலாம் அப்படின்றது. ஜென்ரலாக பாட்டு பாடிட வேண்டியதான், கவலைப்படாத சகோதரா அப்படின்னு. அதனால கவலைப்படாமல் அவங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே சார், சூப்பர் சார். அடுத்தது தனுசு. அப்புறம் தனுசு குறிக்கோளோட உள்ள ஆட்கள். ஆமா, வச்ச குறி தவறாது, குறி வச்சா விட மாட்டேங்கிற டைலாக்லாம் பேசக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டானது. இன்னும் அவங்களுக்கு மே வரைக்கும், மார்ச் வரைக்கும், மார்ச் மே ஏப்ரல் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வரைக்கும் குரு பார்வையிலே இருக்கக்கூடிய ராசி. அப்போ இப்போ ஒரு டிசம்பருக்கு முன்னால் இருந்தே குரு மிதுனத்தில் ரிவர்ஸ் ஆகி வந்ததுனால அங்கேருந்து பார்க்கறதுனால கடந்த ஒரு இடமே பெரிய தனுசு ராசிகள் பெரிய பாதிப்புலாம் இருக்காது. ஏன்னா குரு கொஞ்சம் இந்த ட்ரெயின் மாதிரி ஃபார்வேர்டு ஷண்டிங்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர குரு பார்வை எப்பவுமே தனுசுக்கு இருந்ததுனால இந்த 1 இயரே அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. 9வது வீட்டுக்குடையவர் சூரியன், சிம்மராசி அதிபதியான சூரியன் 9வது வீட்டுக்குடையவர். அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. கதிர்வீச்சு கிடைக்கலையே தவிர அவர் வந்திருக்கிற இடம் நல்ல இடம். அவரோட பரல்கள் நல்ல கதிர்களை கொடுக்கலன்னாலும் சரி, வந்திருக்கிற இடம் 9 கூடையவர் 2ல் வந்தாருன்னா 9ஆம் இடம் தந்தை, 2ஆம் இடம் வரவு, தந்தை மூலமா வரவு. நீங்களே ஜோசியர் ஆயிட்டீங்க. அப்போ தந்தை மூலம் வரவு அழகா கேட்க, அதுக்கு குரு அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஓகே. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை மூலம் இருந்த சின்ன பிணக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஸ்மூத் ஆகும். தந்தை மூலம் ஏதாவது விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும், அழகாவே மூவ் ஆகிட்டு வந்துருவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமா தான் இருக்குது. ஓகே சார். எதுலயாச்சும் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா தனுஷுக்கு? ஏன்னா தனுஷுக்கு என்னன்னா 12 கூடையவன் ஒரு 5-6 நாள்ல திருப்பி 2ஆம் இடத்துக்கு வருவார். 12 கூடையவரும் 2வது 5 கூடையவரும் வருவார். அப்போ 5, 12 இதே தான் ஏற்கனவே சொன்னது. குழந்தைகளுக்கு உண்டான வைத்திய செலவு விஷயங்கள் தையில கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் என்னன்னா 2ஆம் இடம் கொஞ்சம் வாயை கட்டிக்கணும். கண்டகளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தா
அது மூலமா ஃபுட் பாய்சன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2ஆம் இடம் வாய். ம், ம். அங்க வந்து இந்த 12 கூடியவர் 2க்கு வராரு. ஓகே. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது வாய்ங்கிறது 12ஆம் இடம் வைத்தியம். அப்போ ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்றதுல ஏதாவது பிரச்சனை ஆகி குழந்தைகளுக்கு இந்த வெக்கேஷன் ஏதாவது கூட்டு போய் கண்டதை வாங்கி கொடுத்து ஏதாயிட்டுனா கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இருக்கணும் கேர்ஃபுல்லாக அப்படின்ட்டு. இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வைத்திய செலவு இல்லாமல் போய்க்கலாம். ஓகே சார். தனுசுக்கெல்லாம் எப்பவுமே உள்ளதுதான் ராமேஸ்வரம், வில்லேந்திய ராமர், ம். வில்லோட இருக்கிற ராமர். வில்லோட இருக்கிற ராமரை போய் ராமர் வழிபட்டு வழிபட்டால் அவர்களுக்கு ஓகே சார். ஜென்ரலாக எப்பவுமே உண்டான விஷயம். ஓகே சார்.